வணக்கம். நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். நேற்று முந்தினாலும் சுமந்திரன் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். நீளமான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை பற்றி கதை கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி. இப்போ நான் என்னென்றால் என்னுடைய கூத்தாடி வட்டி என்கிற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கோனையும் அழுத்தி தொடர்ந்து பார்க்க சொல்லி கேட்குறேன். சரி, இப்போ என்னென்றால் அவர் சொல்கிறார் என்னென்றால் பொது வேட்பாளரை ஒரு மாயமான் என்று சொல்கிறார். மாயமான் அதை தேவையில்லாமலுக்கு விட்டிருக்கணும், அது ஒரு வித பிரயோசனம் இல்லை என்று சொல்கிறார். அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது பொது வேட்பாளர் வெளில போகிறது இல்லை, அதில் வெண்டாலும் இஞ்சி ஜனாதிபதியாக இருக்க விட மாட்டாங்க, சண்டை பிடிப்பாங்களே. இல்லைன்னு சொன்னால் இந்த அறக்கலையை மாதிரி பேர்ந்து ஒரு பெரிய பெரிய போராட்டம் பெறும். சில வேளை அவர் 54% வாக்கால் வெண்டா அப்படி நடக்காது. வந்தாலும் அப்படி வந்தால் இங்கே அறக்கலையை மாதிரி ஒரு போராட்டம் நடந்தால் அப்படி அதெல்லாம் பதவி வகிக்க விட மாட்டாங்க. அவங்களுடைய யாப்பிலையும் அப்படி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தமிழர்கள் இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் ஆக்கள் இல்லாமல் இருக்கிறது ஜனாதிபதியாக வர முடியாதுன்னு சொல்லி தான் அவங்களுடைய யாப்பிலையும் பதியப்பட்டிருக்குது. அப்போ இதுவியல் என்று தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கும் தங்களுடைய வீரியம் எவ்வளவு இந்த தமிழ் மக்களுடைய வீரியம் எதென்று காட்டுறதுக்குமாகத்தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கணும் என்று சொல்லினோம். யார் அந்த பொது வேட்பாளரை நிறுத்தின தரப்பு சொல்லுது, இது நாங்கள் எங்களுடைய வித்தியாசமான போக்கை காட்டுறதுக்கும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கும் எங்களுடைய வீரியம் எவ்வளவு, இந்த நாங்கள் எவ்வளவு வாக்குகளை போடுறோம்ன்றதை சர்வதேசத்தையும் காட்டி நாங்கள் இந்த சிங்கள ரசிகவாதிகளுக்கும் ஒரு படிப்பினையை கொடுக்குறதுக்காக தான் இப்படி செய்கிறோம்னு சொல்லினோம். அப்போ அது ஒரு பக்கம். இவர் என்ன சொல்றார் சுமந்திரன், நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்குத்தான் வாக்களிக்க வேணும், அப்படித்தான் நாங்கள் தமிழரசு கட்சி ஏகமனதாக கூடி ஏகமனதாக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கேன் சொல்லி. ஏகமனதாக கொண்டு வந்திருந்தால் ஸ்ரீதரன் நின்றிருப்பார், சால்ஸ் நிர்மலநாதன் நின்றிருப்பார், மற்றது இவர் இருந்திருக்க மாட்டார், அரியநேந்திரன் தேர்தலில் நின்றிருக்க மாட்டார். அப்போ என்ன ஏகமனது? அப்போ ஏகமனது என்று சொன்னால் அவருடைய மனது தான் ஏகமனது, அவர் தான் விரும்புறதை செய்கிறது தான் ஏகமனது. அப்போ என்னென்று தெரியல. இங்கே கிளிநொச்சியில் நான் தெரிஞ்ச நண்பர்மார் ஆகிட்ட விசாரித்தா என்ன மாதிரி இப்போ நான் போன இந்த வருஷம் ஆரம்பத்தில் நான் போயிட்டு வந்தேன்னா அப்போ பார்க்கல அங்கே சொல்லுவாங்க ஸ்ரீதரனுக்கு தான் மக்கள் விருப்பமும் ஆதரவும் இருக்குது, சுமந்திரன் சொன்னால் அங்கே எல்லாம் திட்டுவாங்க. அப்போ அரசியல் கட்சியின் பேச்சாளராக இருந்தோண்டு முதலாளி மாதிரி இருக்கிற யாருண்டு பார்த்தால் சுமந்திரன் தான் இருப்பார். அப்போ இது இந்த ஒரு சான்று பார்க்குறேன்னு சொன்னால் முதல் இருந்தவர் ஒரு சம்பந்தர் இருந்து போட்டு இப்படியே உதய மாதிரி தான் இல்லை, உதய மாதிரி அமைச்சரக்கா அப்படியே மண்டகனால பார்த்து கொண்டு தமிழருக்கு எதிராக கதைக்கிறது தான் வேண்டிய விருப்பம். அதனுடைய அவர் கொழும்பில் இருந்தார். இவர் ரொம்ப கொழும்பில் பிறந்தவர் என்று சொல்லினோம். கொழும்பில் புதுக்கடை என்ற இடத்துல பிறந்தவர் என்று சொல்லினோம். இவன் மங்க பிறந்தபடியே இது திட்டம் போட்டு இப்படி இந்த கட்சியையும் இந்த மக்களை மண்ணுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த திட்டம் போட்டவைகள் அதுக்குள்ள முன்னுக்கு வந்து நிற்கணும் தெரியல. அதில் கட்சியில் இருக்கிற மிச்ச பேர் யோசிக்கணும். அது கட்சிகளில் மிச்ச பேரும் ஒருத்தர் தாண்டி பிழைக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு. சாணக்கியனை பார்த்தால் இவருக்கு பின்னால் நிற்பார், இவர் சம்பந்தருக்கு பின்னால் நின்றார், இப்படி தான் போகும். சம்பந்தர் யாருக்கு பின்னால் நின்றார் யாருக்கு தெரியும்? அவர் எங்களுக்கு பின்னாலே இல்லை, மக்களுக்கு பின்னால தான் தலைவர் நின்றுருக்கணும். தலைவர் நிற்கையிலே அப்போ இப்படி தானே போகும். அப்போ ஸ்ரீதரன் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு தலைமை தேர்தல் நடக்குது, தமிழரசு கட்சியின் தலைவற்ற தேர்தல். அதில் அதிகமான வாக்குகளால் ஸ்ரீதரன் வெல்லுறார். அது ஸ்ரீதரனுக்கு அந்த பதவியை கொடுக்குறதுக்கு விரும்பல, ஏகமனது விரும்ப இல்லை. அவங்க சொல்கிறாங்க என்னென்றால் அது வழக்குக்கு போகிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. யார் மாவிசேனாதிராசா அந்த 2 நாளைக்கு கொண்டு இருக்குது, வயசு போயிட்டுது. இப்போ வேலை ஆளை இறக்குறதுக்கு நான் சொல்லல, அவர் 2 நாளைக்கு கொண்டு இருக்கிறேன்டா பதவியிலேருந்து ரிட்டையர் ஆகிறது. அவர் விடுறதுக்கு விரும்ப இல்லை. சுமந்திரன் என்னவங்க தான் பொதுச் செயலாளர். அவர் ஒன்றும் அங்கே பொதுச் செயலாளர் ஒன்று இருக்கோ தெரியல, செயலாளர் தலைவர் இப்படித்தான் வரும். பொதுச் செயலாளர்ன்றா அது தலைவர் மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த விருப்பம். அப்படி ஒரு ஐடியா போடுறது யார் அப்படி சொல்றார்? அப்போ இந்த மக்கள் இந்த விருப்பத்துக்கு இந்த கட்சி நடக்கிறதோ இல்லை கட்சியில் இருக்கிற வேண்டிய விருப்பத்துக்கு கொண்டு விட்டால் என்னுடைய இளைவர் தன்னுடைய அறிக்கையில் இப்படித்தான் சொல்றார். நாங்கள் ஏகமனதாக போன வாரம் இந்திய தூதர் வரைக்கும் அப்படித்தான் சொல்றார்.
நாங்கள் சீனாவை எதிர்க்கிறோம், சீனாவின் பிரசன்மத்தை இங்கு நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் பகிரங்கமாக சீனாவை இதை கதைக்க வேண்டிய இடங்களில் விட்டுட்டு வேறு எங்கே ரெண்டு கதைக்கிறது. அப்போ இது 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 இவங்களை என்னென்று சொல்கிறது, எட்டப்பன் என்று சொல்கிறது ஒரு வந்துட்டான். இந்த எட்டம்பங்களை கூடினாக்கள் கூடின கூட்டம் இது. அப்போ எங்கே கொண்ட முடிக்க போயிடுமென்னு தெரியல இந்த நாட்டை. இந்த மக்கள் ஒரு தேர்தல் நடத்தி, தேர்தலில் இப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதில் ஒரு தமிழன் நின்றான். அவன் இவ்வளவு 1000 லட்சம் வாக்குகளை பெற்றான். அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தமிழர் அங்கே இருக்கணும், அவங்களுக்கு சிங்களவருக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டணும். சிங்கள அரசியல் கட்சிகள் யோசிப்பாங்க, எங்களை எதிர்த்து நின்று அவங்க இவ்வளவு வாக்கு பெற்றிருக்கிறாங்க, இதால தான் அந்த விளிம்பு நிலையில இருந்த வேட்பாளர்கள் தோற்றது. அப்ப நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது நல்லதை கொடுத்து அவங்களை அனுசரித்து போனால் இந்த வாக்கு எங்களுக்கு தானே விழும் என்று தானே நினைப்பாங்க. ஒன்றுமே நடக்காது. அப்போ இது எப்போ என்னென்று போய் முடிய போதுன்றியல. இந்த நாட்டில் ஏன் இதில் வறுமை, ஏன் இவ்வளவுக்கு போனோன்னு சொன்னால் 70-80களில் எல்லாம் இந்த நாடு அவ்வளவு செல்வாக்கான நாடாக இருந்தது. அதுல இருந்து வழி அப்படி படிப்படி போய் இந்த சண்டை தீர்த்த முடிச்சது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தின்றதுன்றா யுத்தம், சண்டை. ஏன் சண்டை வந்ததுன்னு சொன்னால் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை. இந்த நாட்டில் ஒற்றுமையா இருந்திருந்தால், மக்களுக்கு ஒற்றுமை இருந்திருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைச்சி கொண்டிருந்தாண்டா மக்கள் அப்படியே இருந்திருப்பினும். அப்போ ஜெயந்த பேக்கரி இருந்தது, பிஎஸ்ஐ மணிக்கூட்டு கடை இருந்தது, ஒரு இதெல்லாம் கிளிநொச்சியில் இருந்தது. அப்போ ஒரு தரம் பிரச்சனை பார்க்க இல்லை. சந்தைக்கு வரும் சிங்கள மக்கள் வருவினும், தேங்காய் கொண்டு வருவினும், கிடுகு கொண்டு வருவினும், இதெல்லாம் நடக்கும். முஸ்லீம் அரிய வெட்டு வேணும், அது எல்லாம் நடக்கும். ஒரு பாகுபாடும் இருக்கு. இப்போ என்னண்டா எல்லாம் போய் இப்போ பேருந்து திருப்பி வருது, அது வேற. எல்லாம் போனது இந்த சண்டையில். சண்டை என்னத்துக்கு நடந்தால் பாகுபாடு, பிரிவு, ஒரு தரப்படுத்தல், இதுகளால் தான் இந்த சண்டை தொடங்கினோடனே ஆயுதங்களை தூக்கி போராட துவங்கினோடனே போராளிகள் வேறு நாடுகள்கிட்ட இதுகள் வாங்கி, வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை வாங்கி அவை ஆயுதம் வாங்கி சண்டை பிடிச்சு நின்று வச்சாலும் அரசாங்கம் அங்கே போனது. அரசாங்கம் இந்த நாட்டில் உள்ள வளங்களை விற்றதும், இந்த நாட்டில் மற்ற பக்கத்தில் உள்ள நாடுகளில் இந்த பிரச்சனைகளை சொல்லி பயங்கரவாதிகள் என்று சொல்லி இந்த உள்ள நாடு முழுக்களும் கடன் வாங்கி கொண்டு வந்து இப்போ விட்டுருக்கு. அவ்வளவு பெரிய மலையா குவிச்சு வச்சுட்டு கடன். அதுதான் ஒரு அறிக்கை, ஒரு புள்ளி வரையும் சொல்லுது. 100 வருட இலங்கையின் பொருளாதாரத்தை இந்த யுத்தம் கொண்டு போய் திண்டுட்டுதண்டு. அதுலேயும் அவங்க அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டிடங்கள் மற்றது அசியா சொத்துக்கள் அதுகளில் ரோட்டு கட்டிடங்கள் தவிர்த்து ரவைகளும் பெட்ரோல் வாங்கினதும் போசஸுக்கு கொடுத்த சம்பளமும் அங்கே இங்கே பறந்து திரிஞ்சதும் அதுக்கான திட்டங்கள் வகுத்ததும் அதுக்குள்ள கொள்ளையடித்ததும் சேர்த்து 100 வருஷ பொருளாதாரம் மண்ணுக்கு போயிட்டு இந்த மாதிரி. அப்போ இது எப்போ கொண்டு வர்றது? அப்போ அதை நினைச்சு போட்டாதல். இனி வேறு சஜித் பிரேமதாசாவோ சரி, இப்போ பார்க்க இல்லையா, ரணில் விக்ரமசிங்கே இருந்தார், கொஞ்ச நாள் இருந்து கடன் வாங்கி கல்யாணம் கட்டினார். கட்டிப்பட்டு சொல்றார், காரணம் நான் இல்லையான்னு சொன்னால் இந்த நாடு மண்ணுக்கு போயிடும், எரியும், பிடிக்கும், சிதாரம் பண்றார். ஏனப்பா அப்படி சொல்றான்னு கேட்டால், கடன் வாங்க மாட்டேனுமா எங்க என்றால் சர்வதேச நாணய நிதியத்திட்ட தண்டை பேரை சொன்னதான் கடன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாட்டுக்கு தான் காதை கொடுக்குறோம், இவங்களுக்கு கொடுக்குறே இல்லை. இப்போ மொழி தெரியும் என்று சொன்னால் கதைக்கெல்லாம் பேசலாம் ஒன்று இருக்கு. பின்ன அவர் இப்படி சொல்லி இந்த போட் வாங்குற மோட்டு ஜனங்கள் நினைக்க அவர் ரணில் வந்தால் தானாக்கும் அவங்க போவார், IMF கிட்ட போவார். மற்ற சஜித் பிரேமதாசாவுக்கு தெரியாது, அனுரகுமார் திசுநாயக்கா தெரியாண்டு. அனுரகுமார் திசுநாயக்கா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடதுசாரி கொள்கையோட பழிக்கிட்டு வாரார். அவர் 2வது அந்த கரப்ஷன் அதுகள் கொஞ்சம் குறையும் ஒரு நம்பிக்கை இருக்குது. டாக்டர் அர்ச்சனாவும் அதை தான் சொல்றார். அது ரெண்டாலும் ஒரு 3 மாதம் 3வது மாதம் இந்த பழைய குருடி கதவு திராடி வந்துடும். சந்திரிகா வந்த நேரத்திலேயும் இப்படித்தான் ஒரு மாயை ஒன்று வந்துட்டா எல்லாம் கரப்ஷன் எல்லாம் போயிட்டுது சொல்லி 93 92 பார்த்தா எல்லாம் பழைய மாதிரியே எல்லாம் போய் மண்ணா போயிட்டுது. இப்போ சுமந்திரன் ஐயாவும் எங்களோட கட்சியை, தமிழரசு கட்சியையும் தமிழரையும் இருக்க விட மாட்டார். அவர் இருக்கிறதால தான் அதில் வேற கட்சி, சமத்துவ கட்சி என்று ஒன்று தொடங்கினது. அங்கால பயந்து பிறகு இந்த உண்டா இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவையெல்லாம் பிரிஞ்சு போனவை. மற்றது சைக்கிள் கட்சி
கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி 8 நிற்குது. அப்போ இந்த ஒற்றுமை இல்லாதது காரணம் தலைமையில் இருக்கிற ஒருத்தர் நல்ல ஆளா இல்லை. அப்போ ஆறாவது மக்களை மதிக்கக்கூடிய ஒரு ஒன்று இணைஞ்சு போகக்கூடிய ஆறாவது ஒருத்தர் தலைவராக இருந்தால் தான் அது மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு விருப்பம் இல்லாதவர் தலைவராக இருக்கிறார். தலைவருக்கு மக்களில் விருப்பம் இல்லை. தலைவருக்கு மக்களில் பற்றின நோக்கம் ஒன்றும் இல்லை. அவருக்கு கொழும்பு சிங்கள அரசு அதுதான் நோக்கம். அப்போ ஒன்று அப்படி வரணும். ஒன்றில் மக்களுக்கு சாதகமான ஒரு தலைவன் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் தலைவனுக்கு சாதகமாக மக்கள் அணிதிரள வேணும். அப்படி இல்லாமலுக்கு போனால் ஒன்று செய்யலை. அந்த இப்போ பார்க்க இல்லையே 2-3 மாதத்துக்கு முதல் சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு உள்ளுக்கு இருந்து ஒரு வைத்தியர் போராடுறார். அந்த நிர்வாக சீர்கேடுகளை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வெளியில் விட்டுட்டு சொல்கிறார். வெளியிலேருந்து வீடுகளில் இருந்து நித்திர கொண்டு இருந்த ஃபேஸ்புக்கை தட்டி பார்க்க ஓம்டாப்பா நாங்கள் நேற்று போய் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ அநியாயம் நடந்தது அதே ஒருத்தன் சொல்கிறான். இன்னொரு மனுஷன் எழுது புள்ள பிறகு நான் போய் கிடக்க என்ன ஒன்றும் செய்யலாது கொஞ்சம் ஒன்றும் செய்யல ஓடு யாழ்ப்பாணம் பண்ணி கிளைச்சவங்க. அப்போ அவன் எனக்காக கதைக்கிறான் ஒருதான். இன்னொரு புள்ளி கண்டு சொல்லுது என்னென்னு சொன்னால் இரவு போனோடனே ஒரு தாயை கூட்டிக்கொண்டு போகிறான். இதை கடிச்சு போட்டுதான்னு சொல்லி அங்கே போய் நான் கதை கூட்டி போட்டு படுத்திருக்கேன் 10 மணிக்கு. அப்போ போய் அதை விட்டுட்டு போய் இந்த ப்ரைவேட்டுக்கு யாழ்ப்பாணம் ஓடினது. அப்போ அதுக்கு எதிராக ஒருதன் எழும்பி இருக்கிறான்னு சொல்லி போட்டு ஜனங்கள் ரோட்டுக்கு வந்தது. இதுதான் தலைமை. இப்படி தான் வரும். இதை விட்டு போட்டு இப்படி சுமந்திரன் போல இருந்தால் நாடு முன்னோருமோ இல்லை தலைமை வருமோ என்ன நடக்கும்? ஐயா போல தான் ஒரு நாளைக்கு அவர் முடிஞ்ச உடனே சம்பந்தன் ஐயா கொண்டு போய் பொடியை கொண்டு தாக்குறது ஆக்கள் நாளுக்கு தனியை வர்றான். அப்போ ஒரு நடைமுறையெல்லாம் இப்படித்தான் வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லி அப்படித்தானே வரும். அதை யோசிச்சு போட்டவர் நடக்கணும். இல்லையான்னு சொன்னால் அவர் விட்டு விலத்தி போயிடணும். போயிட்டால் யாராவது இருக்கிறவங்களும் அவங்க செய்வாங்க. ஜனநாயக ரீதியாக அவர் தேர்தலில் நின்றவரை கூடி பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்ரீதரனை அடித்து கிளச்சி போட்டு இருக்கிற ஒரு தரம். மற்றது இப்போ பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அது மாயமான என்று சொல்கிற இந்த ஸ்ரீதரனம் என்ன செய்யலாம் அதுக்கு அடுத்தது? அதனுடைய என்னுடைய இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அல்லது உங்களுக்கு உருவாகக்கூடிய இருந்தால் தயவு செய்து உங்களோட கொமெண்ட்கள் எழுதுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வெல்கம் நேம் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.